வழிபாட்டுக்குரிய வெள்ளிக்கிழமையில் முப்பெரும் தேவியரும் ஒரே சிலையில் இருக்கும் அற்புதமான கோவிலை பக்தி செய்யலாம். இது சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் ஆந்திர பிரதேசத்தில் சூலூர்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த அம்மன் கடலில் கிடச்சிருக்காங்க. மீனவர்கள் சொல்லி இந்த இடத்துல கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அம்மனுடைய சிறப்பு வலது கைப்புறம் மகா சரஸ்வதியும் இடது கைப்புறம் மகாசக்தி பார்வதியும் நடுவிலே மகாலட்சுமியும் இருப்பது. அதனால் இவரை திரிகால காளின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் செங்கால அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கால அம்மன் பரமேஸ்வரி அப்படிங்கிறது கோவிலோட பேர். இது நல்ல 4 ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப அழகான கோவில். இது 400 ஆண்டு பழமையானது. இந்த கோவிலில் கருவறைக்கு கதவுகள் செய்திருக்காங்க. கருவறைனாலே கதவு இருக்கும். அம்மன் கனவுல தோன்றி கதவெல்லாம் எனக்கு வைக்கக்கூடாதுன்னாங்களாம். அதையும் மீறி பக்தர்கள் கதவு வச்சுருக்காங்க. அந்த கதவு மரமாக முளைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த கதவை எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சாங்க, பெரிய மரமாகிடுச்சுன்னு. ஆனால் இங்கே தலைமரம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரம் இருக்கிறது. அதன் அருகே ஒரு தாமரை குளம் இருக்கிறது. கோவிலினுடைய மற்றொரு சிறப்பு, அம்மன் கடலை நோக்கி இருப்பாள். இந்த கோவில் அதுக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுகணை தளம் இஸ்ரோ இருக்குது. அதனால் முக்கியமான ஏவுகணைகள்லாம் ஏவும்போது அது சார்ந்த பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்து அம்மன் பாதத்தில் மடியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சூலூர்பேட்டை செங்காளம்மனை பக்தி செய்தோம்.